ஓகே கைஸ், வெல்கம் பேக். இது பிசிக்கலஸ். நான் உங்கள் நவீன். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லொகரிதம்ல ஒரு டெரிவேஷன் ஒன்று பார்க்க போறோம். அண்ட் இதோட சேர்த்து ஒரு போனஸ் பார்ட் ஒன்று இருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோட கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு லொகரிதம் பற்றி கதைக்கிறதுக்கு சம்திங் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ஏன்னா அதான் பேசிக்கான ஒன்று. ஸோ அதுக்குள்ள ஒன்று டெரைவ் பண்ண போகிறதுனா லெட்ஸ் சி என்னத்தை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் எடுக்க போகிறது என்னன்னா லாகோட லிமிட் டெஃபினிஷன் தான் எடுக்க போறேன். ஓகே, ஸோ அதை டிரைவ் பண்ணலாம். டிரைவ் பண்ணிட்டு போகலாம். ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நான் என்னத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ண போறேன்னா ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா ட்ரிகனோமெட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்படி சைன் எக்ஸ் ஓவர் எக்ஸ் ஹீரோவோ அதே மாதிரி எக்ஸ்பெனன்ஷியல்ல இந்த லிமிட் ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல ஏதாவது ஒரு பேசிக்கான லிமிட்டை வச்சு மற்ற எல்லாத்தையும் வந்து டிரைவ் பண்ணலாம். ஓகே, இதை சால்வ் பண்ணுறதுக்கு வேரியஸான மெத்தட் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் குள்ள பார்த்தோம்னா இந்த e⁻x என்ன பவர் சீரீஸ்க்கான எக்ஸ்பென்ஷன் இருக்கு. ரைட், ஸோ அதை யூஸ் பண்ணி சிம்பிளா ஒன்று காட்டலாம். பட் நான் வேறொரு மெத்தட்ல ட்ரை பண்றேன். அண்ட் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். ரைட், ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? சின்ன ஒரு பிரதியீடோட ஆரம்பிக்கலாம். ரைட், ஓகே, ஸோ என்ன பிரதியீடு கொடுக்க போறேன்? லெட் y ஈக்குவல் டு e⁻x மைனஸ் 1. ஓகே, ஸோ எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணினால் எப்படி வருவாங்க? x ஈக்குவல் டு ஸோ y பிளஸ் 1 தென் ln எடுப்போம் இல்லையா? ln 1 பிளஸ் y. ஓகேவா? ஸோ பிரதியீடு கொடுத்துருவேன். லிமிட் e⁻x மைனஸ் என்ன போடலாம்? y ஓவர் எக்ஸுக்கு என்ன போட போறோம்? ln 1 பிளஸ் y. ஓகே, லெட்ஸ் சி எக்ஸ் வந்து 0 அப்ரோச் பண்ண e⁻0 வந்து 1 1 சொன்னா 0. ரைட், அப்போ y என்னத்தை அப்ரோச் பண்ணும்? 0. ரைட், ஓகே, அடுத்து பார்ப்போம். லிமிட் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த y கீழே கொண்டு வர போறேன். ஓகேவா? y கீழே கொண்டு வர போறேன். y கீழே கொண்டு வர போறேன். அதோட சேர்த்து 1/yக்குமே நான் ஒரு பிரதியீடு கொடுக்க போறேன். லெட்ஸ் சே கொடுக்குமா? அப்ப இப்படி ln 1 பிளஸ் yக்கான ykr 1/t. ஓகே, அப்ப 1/y தானே, அது யாரு? ஓகேவா? அப்ப அப்ரோச் பண்ணும். லெட்ஸ் சே y வந்து 0 அப்ரோச் பண்ணிட்டு இது என்னது அப்ரோச் பண்ணும்? இன்ஃபினிட்டி. இந்த t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ ln இருந்தா பவருக்கு முன்னால கொண்டு போகலாம். ரைட், ஸோ சரி, பவரா முன்னால கொண்டு போகலாம். என்னோட ஃபைனல் லிமிட் எப்படி வரப்போகுது? லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/ln let's say 1 plus 1/t to the power t. ஓகேவா? ஸோ யார் இது? அதை ஒருக்க பார்த்துடலாம். அதாவது லிமிட் let's say x sorry limit 1 plus 1/x 1/n to the power n tends to infinity. இது வேற யாரும் கிடையாது, ரியலஸ்ட் நம்பர் இருக்குல்ல e, இதோட லிமிட் டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ வேற யாரும் கிடையாது e. ரைட், என் எவ்வளவு யாரு? e. ln யாரு? 1. ஸோ ஃபைனல் என்ன எனக்கு? ஓகேவா? ஸோ இந்த லிமிட்டுக்கு ஆன்சர் என்னது? 1. ஸோ இது ஒரு புது விஷயமா இருக்கும். எனிவே, ஸோ இதை டெரிவ் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் நோ ஏதாச்சும் மெத்தட் இருக்காண்டு. ஏன்னா இதுதான் லிமிட் ஈயோட பேசிக்கான டெஃபினேஷன். ஓகே, ரைட், ஓகே, ஸோ இதை வச்சுக்கொண்டு நம்ம ஜென்ரல் கேஸ்க்கு வரலாம். இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது. ஓகே, ஸோ என்னத்தை நான் மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன்னா இந்த பேஸ் ஏயா இருக்கிறது ஒரு காமன் பேஸ். லெட்ஸ் சே ஏ அப்படின்னு வைக்கலாம். ஏன்னு வச்சா என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தேவையான டெரைவ் பண்ணணும். ஓகே, ரைட், அப்போ ஏன்னு வச்சுக்கொண்டு எனக்கு ஒர்க் பண்ணது கஷ்டம். ஸ்டில் நான் என்ன பண்ண போறேன்? ஏ தான் அங்க போறேன். அப்ப எப்படி பேஸ் ஏல இருக்கிறது ஈக்கு கொண்டு வருது? இங்கே ஒரு வழி இருக்கு. ஸோ எப்படி போடலாம்? அதாவது e to the power x ln a அப்படின்னு போடலாம். -1 over x tends to 0. ஸோ போட்டு எல்லாத்தையும் கீழே இருக்கா? லெட்ஸ் see
ஸோ எக்ஸ் இருக்காங்களே, எக்ஸை முன்னுக்கு அப்படியே கொண்டு போகலாம். எக்ஸ் அப்படி முன்னுக்கு கொண்டு போகலாம். எடுத்து போகிற எக்ஸ்னு வருவாங்க. ஸோ எல்என்இ என்ன செய்யும்? கேன்சல் ஆகும். ஏன்? உண்டு மட்டும்தானே இன்வெர்ஸ். அண்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ தாராளமாக கேன்சல் பண்ணலாம். ஸோ இதுதான் யாரு? இவர் ஒரிஜினல். அது எப்படி எடுக்கலன்னா, இங்கே இவரை ஈட்டு தப்பவை எல்என் எடுத்து போகிற எக்ஸ்னு போடலாம். அப்போ எக்ஸை முன்னுக்கு கொண்டு வந்தால் இது எப்படியோ ஒரு வந்துடும். ரைட்? ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பாவிச்சதை இங்கே பாவிக்கலாம். ரைட்? என்ன செய்யலாம்? லெட்ஸ் see ஆரம்பத்துல எனக்கு e to the power x minus 1 over x இருந்தாங்க. இங்க என்ன இருக்காங்க? x ln இருக்காங்க. இப்போ இங்க என்ன பண்ணி விடலாம்? அதே x ln கொண்டு வரலாம். ரைட்? அப்போ லிமிட் e to the power x ln minus 1 over x ln x ln tends to 0. ரைட்? ஸோ எக்ஸ்ட்ராவா வந்திருக்காங்க. அவர் எல்லாமே என்ன செய்யணும்? ln பெருக்கணும். அப்போ எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஸோ இது யாரு? உண்டு இன்டூ ln which is ln a. ஓகே, அப்போ இதுதான் யாரு? நேச்சுரல் லாகுக்கான லிமிட் டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ இதை வச்சுக்கொண்டு அதை டெரிவ் பண்ணலாமா? என்னது? ln ab equal to ln a plus ln b. ஓகே, பார்க்கலாம். நான் ஷோ பண்ண போது யாருன்னா ln a dot equal to ln a plus ln b. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் எடுத்து பண்ண போற ஒர்க். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ண போறேன்? இதை எடுத்து ஒர்க் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ ln a dot b and இதுக்கான லிமிட் டெஃபினிஷன் எனக்கு தெரியும். ரைட்? என்னது? லிமிட் a b to the power x minus 1 over x x tends to 0. ஓகேவா? இதை வச்சுக்கொண்டு எப்படி இதை டெரிவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். லெட்ஸ் see என்னோட ஐடியா என்ன இருக்க போகுதுன்னா, b to the power x காமனா எடுக்க போறேன். b to the power x காமனா எடுக்க போறேன். காமனா எடுக்க எப்படி வரும்னா, லிமிட் a to the power x இருப்பாங்க, இங்க b to the power minus x இருப்பாங்க, over x இருப்பாங்க, and அந்த b to the power x தனியாக இன்னொரு லிமிட்ல போடுற ரீசன் என்ன? அவர் தேவையுடைய பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டாங்க. ரைட்? ஓகே, ஸோ அவரை தனி லிமிட்குள்ள போடலாம். போட்டு எப்படி வரும்? லிமிட் b to the power x x tends to 0. ஸோ அவர் யாரு? ஜஸ்ட் ஒன்று. ரைட்? ஓகே, இந்த லிமிட் என்ன பண்ணலாம்? எனக்கு ரீரைட் பண்ணலாம். எப்படி? லிமிட் a to the power x minus 1. ஸோ ஒன்றை கூட்டி கழிக்க போறேன். அதான் ஐடியா. ஓவர் x x tends to 0. லெட்ஸ் see அங்கால பக்கம் பார்த்தோம்னா மைனஸ் எடுத்துட்டு மைனஸ் எக்ஸ் இருக்காங்களே. ஸோ மைனஸை காமனாக எடுப்பேன். மைனஸை காமனாக எடுப்போம். காமனாக எடுத்தா லிமிட் b to the power minus x. ஓகே, ஸோ இங்கே மைனஸ் இருக்கு, எனக்கு ப்ளஸ் 1 வரணும். ரைட்? ஒன்று இல்லாமல் ப்ளஸ் 1 வரணும். இப்போ மைனஸ் ஆல்ரெடி வெளியே இருக்குன்னா இங்கே என்ன வரும்? மைனஸ். ஓகே, ஓவர் எக்ஸ். அப்போ லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும் எனக்கு? ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் இருந்தால் இங்கே எனக்கு மைனஸ் எக்ஸ் இருக்கணும். ரைட்? அப்போ ஒரு மைனஸால் பெருக்கி ப்ளஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது யாரு? ln a. இது யாரு? ln. ஓகேவா? crazy, right? So ln a plus ln b by using purely limit. சரியா? ஓகே, let's see அந்த போனஸ் பார்ட்ல போலாமா? ஓகே, என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா, லிமிட் sin x over x x tends to 0. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலை என்ன? ஏன்? ஸோ இதான் பேசிக்கான லிமிட் ஒன்று. ஸோ யூனிட் சர்க்கிளில் அந்த சைன் டேன் கொசெல்லாம் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுது. ஓகே, நம்ம இன்னொரு வே பார்க்கலாம். எப்படி? sin xக்கு காம்ப்ளெக்ஸ் டெஃபினேஷன் ஒன்று பார்த்தோம். ரைட்? ஓகே, அதை அப்ளை பண்ணுவோம். அப்போ லிமிட் sin x என்னன்னு போடலாம்? e to the power ix minus e to the power minus ix over 2ix அப்படின்னு போடுறதுனால x tends to 0. ஓகேவா? ஸோ முதல்ல பார்த்த மாதிரி என்ன பண்ணலாம்? ஒன்றை கூட்டி கழிக்கலாம். அப்போ 2i வந்து கான்ஸ்டன்ட், ரெண்டாவது வெளியே எடுத்து விட. இப்போ 1 over 2i இருப்பாங்க. ரைட்? ஸோ 1 over 2i உங்களுக்கு எப்படி? லிமிட் e to the power ix. ஸோ முதல்ல பார்த்த மாதிரி ஒன்று கூட்டி கழிக்க போகிறோம். ஸோ -1 over x. ஸோ இந்த ஐ உள்ள கொண்டு வருமா? ஏன்? எனக்கு இங்கே x இருக்கு. ஸோ x தேவைப்படுது. ஏண்டா x இங்கே கொண்டு வரும். அப்போ எப்படி?
ix tends to 0. ஓகேவா? ரைட். அடுத்து என்னது? ஸோ முதல்ல மாதிரி ஒரு மைனஸை காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்தால் லிமிட் e to the power minus ix minus x minus 1 over ixன்னு வருவாங்க. ஸோ மைனஸ் எக்ஸ் இருக்கு, என்ன இது மைனஸ் ஆக இது பிளஸ் ஆகும். முதல்ல பார்த்த மாதிரி ஒன்று தான், ரைட்? ஓகே. ஸோ இது யாரு? உண்டு. இது யாரு? உண்டு. ஓகேவா? ஸோ சிம்பிளாக முடிஞ்சிட்டு இல்லையா? ஓகே. யா, இதான் என்னது? அந்த sin x ஓவர் எக்ஸுக்கான இன்னொரு ப்ரூஃப். ஓகேவா? ஸோ முதல்ல விட சிம்பிளாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோ யாருன்னா இவர். இவர் உங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு லிமிட்டை வச்சு லாகரிதம்ல ஒரு ரூல் ஒன்று ப்ரூவ் பண்ணேன். அண்ட் sin x over x extends to no time ப்ரூவ் பண்ணேன், ரைட்? ஸோ இதை ஒரு பேசிக் ஐடியா வச்சுட்டா வேணுங்கிறது என்ன பண்ணலாம், டிரைவ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ லாகரிதம்ல இன்னும் கொஞ்சம் ரூல் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் இதை வச்சு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எப்படி இருந்துச்சு உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட உங்களோட ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தால் லெட் மீ நோ. இமெயில் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு மெயில் பண்ணுங்க. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹேவ் அ குட் டே.